ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கல்யாணி சுலகம். இன்றைக்கி ஒர்க்கிங் உமன்ஸுக்காகவே குயிக்கான மட்டன் குழம்பு வச்சு காமிக்க போகிறாங்க. அது என்ன ஒர்க்கிங் உமன்ஸ்க்காக? ஆமாங்க, அவங்க எல்லாரும் அவசரமாக காலையில் கிளம்பிட்டு இருப்பாங்க. மட்டன் எடுத்துகிட்டு வந்து அவசரமாக செய்ய முடியுமா அப்படின்னு ஒரு கொஸ்டின் மார்க் இருக்கும் நிறைய பேர் மனசில். அந்த கொஸ்டின் மார்க்குக்கு ஃபுல் ஸ்டாப் வைக்கிற விதமாக தான் இந்த மட்டன் குழம்பு இருக்கும். எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? மட்டனை வாங்கி 2-3 டைம் அலசி குக்கரில் வச்சு ஒரு 4-5 விசில் விட்டு எடுத்துக்கணும். இப்போ 4-5 விசில் வந்தாச்சு. நான் கீழே இறக்கி வச்சுட்டேன். கடாய் வச்சுக்கிறேன். கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கிறேன். இதில் முதல்ல என்ன சேர்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, வாசனை பொருட்கள் எல்லாமே சேர்த்துக்கிறேன். சோம்பு, பட்டை, கிராம்பு, கூடவே மிளகு சீரகத்தையும் சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக என்ன சேர்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, வெங்காயம், தக்காளி, பூண்டு, இஞ்சி இதெல்லாம் தான் சேர்க்க போகிறேன். முதல்ல வாசனை பொருட்கள் எல்லாமே சேர்த்துட்டோம் இல்லைங்களா? அது கூடவே பூண்டு சேர்த்துக்கலாம், இஞ்சி சேர்த்துக்கலாம், வெங்காயம், சின்ன வெங்காயம் நான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு அவசரத்துக்கு சின்ன வெங்காயத்தை உரிக்க முடியலன்னா நீங்கள் பெரிய வெங்காயத்தையே சேர்த்துக்கலாம். கூடவே தக்காளி, நான் பார்த்திங்கன்னா ஒரு 350 கிராம் மட்டன் எடுத்திருக்கேன். அதுக்கேற்ற மாதிரி வெங்காயம், தக்காளி, பூண்டு, இஞ்சி இதெல்லாம் சேர்த்துருக்கேன். நீங்கள் எவ்வளோ எடுத்துகிட்டு வரீங்களோ அதுக்கேற்ற மாதிரி வெங்காயம், தக்காளியை சேர்த்துக்குங்க. அவ்வளோதாங்க. இப்போ இது கூட தக்காளி சேர்த்துக்க போகிறோம். தக்காளி சேர்த்தாச்சு. ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கினா போதும். ஏன்னா இது குயிக்கான மட்டன் குழம்பு இல்லையா? அதனால் கடகடன்னு செய்யக்கூடிய ப்ராசஸ். டக்குன்னு எல்லாத்தையும் வதக்கிடுறோம். இப்போ இது கூட சிட்டிகை அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். கூடவே காரத்துக்கேற்ப குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறோம். வேறு எந்த கரம் மசாலாவும் சேர்க்கலைங்க. அவ்வளோதான். ஒரு 2 செகண்டுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ்வில் அப்படியே வச்சுக்கிங்க. அதிகபட்சமாக இதை வதக்கி எடுக்கிறதுக்கு 5 நிமிஷம் கூட ஆகாது. அவ்வளோதான். கீழே இறக்கி வச்சுக்கோங்க. ஆற விட்டுடுங்க. மிக்ஸி ஜாருக்கு மாற்றி நல்லா வழுன்னு அரைச்சிக்கிங்க. மொத்தமே பார்த்திங்கன்னா இந்த குழம்பு செய்கிறதுக்கு ஒரு 15 நிமிஷம் கூட ஆகாது. இப்போ நம்ம அரைச்சி எடுத்துட்டோம். நம்ம ஏற்கனவே மட்டனை ஒரு 5 விசில் விட்டு இறக்கி வச்சுருக்கோம். அதை ஓப்பன் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா வெந்திருக்கு பஞ்சு போல். இப்போ மறுபடியும் இதை ஸ்டவ்வில் வச்சுக்கலாம். நம்ம அரைச்ச விழுது இருக்குது இல்லைங்களா? அந்த விழுதை இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ அதே மிக்சியில் இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா அதை கலக்கி இது கூட ஊற்றிக்கலாம். அவ்வளோதாங்க. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. அவ்வளோதாங்க. ஆல்மோஸ்ட்டு குழம்பு ரெடி ஆகிடுச்சு. மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமேட்டு ஒரு 3 நிமிஷம் வச்சுருந்திங்கன்னா நல்லா கொதிக்க ஆரம்பிக்கும். இப்போ கொதிக்கும். நான் காமிக்கிறேன் பாருங்கள். நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சா? 3 நிமிஷம் கழித்து சிம்முக்கு மாற்றிடுங்க. ஸ்டவ்வை சிம்முக்கு மாற்றிட்டு மறுபடியும் ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுடுங்க. செக் பண்ணிக்கிங்க. உப்பு, காரம் இதெல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்ட்டு செக் பண்ணிக்கிங்க. எனக்கு இந்த அளவு கூட டைம் இல்லை. ஆனால் நான் மட்டன் செய்யணும்னு நினைக்கிறவங்க மட்டனை ஒரு ஸ்டவ்வில் விசில் விட்டுருங்க. அடுத்த ஸ்டவ்வில் பார்த்தீங்கன்னா இந்த வெங்காயம், தக்காளியெலாம் வதக்கி அரைச்சி ரெடியாக வச்சுட்டு விசில் வந்த கையோட விசிலை ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் அரைச்ச விழுதை விட்டு கொதிக்க விட்டுட்டிங்கன்னா இன்னும் 7-8 நிமிஷத்துலேயே இந்த குழம்ப வச்சு முடிச்சிடலாம். இப்போ நம்ம சிம்முக்கு மாற்றிட்டோம் இல்லைங்களா? அடுத்ததாக குக்கர் மூடி போட்டு சும்மா மேலாக்க மூடி போட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு விட்டுடுங்க. இன்னொரு ஸ்டவ்வில் கடாய் வச்சுக்கோங்க. கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்குங்க. கடுகு பொரிய விட்டுட்டு கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்குங்க. கூடவே கருவேப்பிலை, கொத்தமல்லி சேர்த்து ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான். தாளிப்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி இந்த தாளிப்பை குழம்புல சேர்த்துடுங்க. சேர்த்த கையோடு ஒரு மிக்சிங் கொடுத்துருங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக பெப்பர் தூள் அது கூட ஆட் பண்ணிக்கிங்க. நம்ம ஏற்கனவே பெப்பர் அண்டு பார்த்திங்கன்னா ஜீரா சேர்த்து தான் வதக்கி அரைச்சி விட்டுருக்கோம். இருந்தாலும் கடைசியாக கொஞ்சமாக பெப்பர் இது கூட ஆட் பண்ணிக்கிங்க. ஆட் பண்ணி மூடி விட்டுடுங்க. அவ்வளோதாங்க. மட்டன் குழம்ப 15 நிமிஷத்தில் வச்சு முடித்தாச்சு. ரொம்ப ஈஸி ப்ராசஸ் தானே. ஒர்க்கிங் உமன் செய்யலாம் தானே. காலையில் மட்டன் எடுத்துகிட்டு வந்தாலும் கவலையே படாமல் நீங்கள் செஞ்சு அழகாக சாப்பிட்டுட்டு பேக் பண்ணியும் எடுத்துகிட்டு போகலாம். 10-15 நிமிஷத்துலேயே மட்டன் குழம்ப சூப்பராக வச்சு முடிச்சிடலாம்.
இனிமேல் புலம்பாதீங்க. மட்டன் குழம்பு 10 நிமிஷத்தில் ஈஸியாக இப்படி செய்யுங்க. சூப்பராக உங்கள் கூட ஒர்க் பண்ணுறவங்களாம் எப்படி இப்படி செஞ்சீங்க காலையிலேயே அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அசத்துங்க. மட்டன் குழம்பு அசத்தலாம் இருக்கும். ரொம்ப ருசியாக இருக்கும். நான் கிளம்பட்டுமா? பாய்.